சீக்கிரம் குளிப்பாட்டி வாங்க. ஆண்டே ரொம்ப மரட பிடிக்குது இன்னைக்கு. ரிப்பன்ல இருக்குதாரா? இரும்பு மாடா பசு மாடா? ஏதோ ஒரு மாடு. மச்சான் வேற நான் வேற கேட்டுறேன். நான் பேசாம ஒரு நாள் சண்டை போட்டு கூட செய்யுது. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாற்று. திருப்பி விளாண்டு சொல்றேன். ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். அப்படியா? போ வாங்கலாம் போ. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. இதுக்கு தாங்க மாட்டேன். ஊக்கி எரிஞ்சிருவேன். யாரும் தெரியாம இது பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. யார் கொடுத்தது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நல்ல ஐடியா அது. இல்ல இங்க பேச முடியாது. நாளைக்கு வரீங்களா? இல்ல அப்படியே உட்காந்து தாளாட்டி அப்படியே ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. சாப்பிட்டா பேசுறது 2 பொட்டியும் பேசிக்கிட்டு பாத்தியா? நல்லா இருக்குல்ல? எதுக்குடா திவ்யவலவு பண்ண? வீட்ல இருக்கிற சொத்தை எல்லாம் சொன்ன. ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. அம்மா யாரா என்னை கொண்டது? ஏன்டா யார்ட்ட உங்க மாயாஜால வேலையெல்லாம் காட்டுறீங்க? நான் கைய கலப்புற கல்வி சொல்லிவிட்டேன். ஆமா. ஹாய் ட்ரெண்டி மீடியா வியூவர்ஸ், நேத்துல எபிசோட பார்க்கும்போது இந்த தர்பூசணியை போட்டு அடி நம்மளுக்கே அடிக்கணும் போல தோணுது. அப்போ உலக கண்டஸ்டன்ஸ்க்கு அடிக்கணும்னு தோணாதா? அவனை வெளியே அனுப்பி விடுங்கய்யா. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அப்படி என்ன பண்ணான்னு கேட்குங்களா? ஏன்னா நேற்று பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கோவம் வரும்போது உலக கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பாக கோவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் என்னென்ன நம்ம வருஷம் உள்ளவே பார்த்துருவோமா? காலங்காத்தால வந்து வேக்கப் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வினோத் வந்து தர்பூசணி படுத்துருந்த பார்த்தோன்னே கலைக்கிட்ட இந்த மாடை குளிப்பாடி கூட்டு வா, நம்ம போய் பூஜை பண்ணணும், கோயில் திறந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு. உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துனே 25% தான் கோவப்பட்டு இருந்தாரு. ஆனால் இவர் திரும்ப திரும்ப மாடுன்னு சொல்லும் போது அப்படியே 75 100 ஆயிடுச்சு. 100 ஆனோன்னு அங்கேருந்து கிளம்பி வராரு தர்பூசணி. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டாலாம் வரும். அதுக்கப்புறம் மூடாம மாட்டை கட்டுறதுக்கு ரிப்பனு, இந்த கொம்புல மாட்டுறதுக்கு கயிறுலாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே கோவப்பட்டு எந்திரிச்சு வந்தார்ல. வந்த உடனே என்னடா பேசிட்டு இருக்க, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்னு கோவமா பேசுறேன்னு பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. அது மட்டும் இல்லாம நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட உலக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கும்? இந்த மாதிரி பீஸுக்கிட்ட இப்படிதான் பேசணும், இவன் என்ன சொன்னாலுமே நம்ம கண்டுக்கிடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் பீஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் உள்ள சண்டை போட்டது எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி இங்க பிக் பாஸ் வந்து போட்டு காட்டினாரு. பட் பிக் பாஸே நினைச்சிருக்க மாட்டாரு இந்த வீடியோ போடும் போதெல்லாம் சண்டை வரும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அங்க ரம்யா வந்து தர்பூசணி ஏறி நேர்ன வீடியோ போட்டோன்னே இங்க இருந்து வினோத் வந்து அப்படிதான் போட்டு அடி அப்படின்னு சொன்னோடனே தர்பூசணி கோவப்பட்டு வாய மூட அப்படின்னு சொன்னதுக்கு வினோத் தான் ஃபர்ஸ்ட் துப்புனாரு. துப்புனோடனே தர்பூசணி துப்புனோடனே இங்க பிரஜன் பக்கத்துல இருந்தாரா அவர் கோவப்பட்டாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஜன் வந்து நீ ஏன் துப்புன, நீ தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி துப்புன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரஜன் சார் ஃபர்ஸ்ட் துப்புனது வினோத் தான். அது நீங்க பார்க்கவே இல்லையா? என்னடா பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இதுக்கப்புறம் வந்து பிரஜனுக்கும் தர்பூசணிக்கும் சம சண்டை. ஏன் என்ன பத்தி மட்டும் சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் துப்புனது அவன் தானே அப்படின்னு இங்க மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. ஆனா பிரஜனை பொறுத்த வரைக்கும் வினோத்தை சொல்றனோ இல்லையோ தர்பூசணி என்ன தப்பு பண்றான் அது மட்டும் தான் அவரோட கண்ணு இருக்கு, போட்டு அவரை அடிக்கணும், அது மட்டும் தான் அவரோட மைண்ட் செட்ல இருக்காரு. என்னடா இழிச்சவாய பாருங்க, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கே இருந்தா. ஆனா என்னதான் தர்பூசணியை போட்டு அடிச்சாலும், அதாவது அவர் மேல தப்பே இல்லைனாலும் நம்மளுக்கு தர்பூசணி அடிக்கும் போது செம சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா இந்த பீஸ் நம்ம சொல்றதை கேட்க மாட்டுக்கு, அதாவது அவன் பண்றது தப்பு, நம்ம நடிகனா தெரியல அப்படின்னு நம்ம ஜோக்கரா தான் தெரிஞ்சோன்னு நம்ம சொன்னா கூட அந்த பீஸ் புரியாம பண்ணிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால நமக்கு ஒரு கடுப்பு வரும்ல. ஸோ அதை ஒரு ஆள் எதிர்த்து கேட்கும் போதோ இல்ல ஒரு ஆள் அடிக்கும் போதோ நமக்கு உண்மையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் தான் நமக்கு இங்கே தோணுது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. இதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஒரு பெரிய காமெடி நடக்க போகுது. அது என்னன்னா, இங்க பிரஜன் சாண்ட்ரா வந்து திவ்யாவை கூட்டு இங்க வீணா வந்து உன்கிட்ட தனியா பேசினால, அதாவது எனக்கு பொசிஷனஸ் இருக்கு, அதாவது இந்த பிரஜனுக்கும் உனக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தால பொசிஷனஸா, ஸோ அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு இந்த சாண்ட்ரா பி சொல்லுது. 100% புட்டாப்புங்க. நான் நிரப்பராதிங்கம்மா. ஆனா இதெல்லாம் கேட்டு இருந்த திவ்யா வந்து நீ ஏன் வந்து சொல்லாம இருந்திருப்ப, உன் மூஞ்சியும் அப்புறம் நீ பேசின விதமும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கே தெரியுது. பட் வெளியே இருக்க ஆடியன்ஸ் தெரியாமையா இருக்க போது இதை வந்து என்கிட்ட கிளாரிஃபை பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இதுக்கப்புறம் வந்து உள்ள சாண்டி வந்தாரு. சாண்டி வந்தோன்னா எல்லாரும் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து உள்ள ஒரு தனியாக ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் எடுத்து நடு சென்டரில் போடு, அந்த கருப்பு கோட்டை மேலே ஏறி நிற்க சொல்லி, இனிமே வந்து வருஷம் ஒரு தடவை வந்து இங்கே பார்க்கல நீ வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு பேரில் தோப்புக்காரனை போட்டு இது சொல்லிட்டே தோப்புக்காரனை போட சொல்லியிருந்தாரு. 1
அதுக்கப்புறம் தோப்புக்காரனை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு, ஐ மிஸ் யூ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் உன்னை இந்த இடத்துல பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தோம், ஆனா பட் அதுக்கப்புறம் எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி ஜாலி இல்லைன்னு அவர் பேசும்போதும் அவர் சொன்ன விஷயத்த வச்சே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு இது இருக்கும்போது கண்டிப்பா சாண்டி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் பிக் பாஸுக்கு. உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப இப்போ வரைக்கும் பிக் பாஸ் ஏன் இவ்வளவு கதறாருன்னு உங்களுக்கே தெரியாமா? ஏன்னா இந்த சீசன்ல இருக்கலே அடி வாங்கின சீசனே இந்த சீசன் தான். ஏன்னா அவ்வளோ கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ஸ். ஸோ பிக் பாஸ் டீம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் வெளியே போய் தேடி ஒரு 4-5 கண்டஸ்டன்ஸை பார்த்து புடிச்சு தெரிஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நீங்க கூட்டு வந்தது எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட்டும் இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பீஸை கூட்டு வந்தா இப்படித்தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் போய் வெளியே போய் தேடுங்கப்பா. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா, நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோலோலோலோலோலோன்னு சுத்துறோம். கரெக்டா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம். இதுக்கப்புறம் சாண்டி உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த முந்திரி கொட்டை தர்பீஸ் எந்திரிச்சு, சார் நான் தான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன்னை பேச சொல்லல, நீ அமைதியாரு, நான் வெளியே போகும்போது உன்ட்ட டிப்ஸ் கேட்க வேண்டியிருக்கு, நிறைய படம் நடிக்கிறேன்ல, ஸோ ஆக்டிங் கிளாஸ் ஒன்று வச்சு கத்துக்கலாம், நீ எனக்கு டிப்ஸ் கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் கலாய்க்கிறன்னு கூட தெரியாம, ஓகே சார் நான் போகும்போது சொல்லி தரேன் அப்படின்னு இந்த பீஸ் பேசுது. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, அது ப்ராப்ளம் ஆயிடும்ல. இதுல இவரு தமிழ்நாட்டின் நடிப்பரக்கன். ஸோ நான் இங்கே ஃபுல்லாக பேசி முடிக்கிற வரைக்கும் நீ சிரிக்கவே கூடாது, அதாவது பேசவே கூடாது. ஸோ வாய்க்குள்ளே சிரிக்க தான் செய்யணும். ஸோ தொண்டைக்குள்ளே சிரிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பீஸ் செய்கிறத நீங்கள் பாருங்களேன். சிரிங்க, உள்ளுக்குள்ளே தொண்டைக்குள்ளேயே சிரிக்கணும். சிரிங்க பார்க்கலாம், உள்ளு தொண்டையில் சிரிப்பு தெரியணும். அப்படியே சிரிச்சுன்னு இருங்க. அடுத்தது அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வினோத்துக்கிட்ட கேட்டார், யாரை சொல்லி நீ இதை எடுத்த பணப்பெட்டிய அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியல, வெளியே போனதுக்கப்புறம் தான் நான் டைட்டில் நான் ஆயிருப்போன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் ரொம்ப டல் ஆயிட்டாரு. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் தர்பூசணியும் உனக்கும் காமம் நல்லா தானே இருக்கு, யாருக்கு ஏன் சண்டை போட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ரொம்ப ஃபன் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னாலும் இந்த தர்பூசணி தான் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி, சார் அவர் கலாய்க்கிறன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கார் சார் அப்படின்னு பேசுறாரு. இதை பார்த்தா சாண்டிக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். நீ சௌமியா லவ் பண்றேன்னு சொன்னதையே ஜீர்ணிக்க முடியாம டெய்லி ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்க, இதுல ஹீரோ வேற ஆவறியா? இதுக்கப்புறம் என் தம்பியை கூட போறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. யாரு தம்பி அப்படின்னு பார்த்தா கவினு. ஸோ இவங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்களாம். ஸோ அது என்ன படம்னு பார்த்தா தி பாய்ஸ் ஆர் பேக்கா. ஸோ இதில் மாலை வைக்கிற மோகன்லாம் நினைச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா இதோட டீசரே அடுத்த வருஷம் தான் வருமா, வெயிட்டிங்லயே வெறியாகுது. இதுக்கப்புறம் கவின் அதே தர்பூசணி வினோத் காம்போவை தான் பேசினாங்க. நீங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களோட கிவன் டைப் பாலிசி மாதிரி ஒரு ஆள் விட்டு கொடுக்கும்போது ஒரு ஆள் பிடிக்கணும், அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த தர்பூசணி திருப்பி முந்திரி கொட்ட மாதிரி சாண்டி கிட்ட பேசுன மாதிரியே இங்க கவின் கிட்ட பேசுறாரு. சார் அவர் கலாச்சா பேச மாட்டேங்காரு சொன்னோன்னே, இப்பதான் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சாண்டி கொட்ட மாதிரி கொட்டி அவரை ஸ்டாப் பண்ணாரு. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் அட்வைஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு யாருக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு தெரியல பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் கேம்லாம் விளாண்டுட்டு வெளியே கிளம்புற டைம்ல இந்த பிக் பாஸ் சாண்டிட்ட கேட்கறாங்க, அதாவது சாண்டிட்ட பேசுறாங்க, நான் நிறைய பேர்த்த மெருகேத்தி வெளியே அனுப்பியிருக்கேன், ஆனா என்னையும் நீ மெருகேத்தி ஜாலியா என்ஜாய் பண்ண வச்சது நீ மட்டும்தான் அப்படிலாம் பேசும்போது இந்த பீஸுக்கு யாரு தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, இல்ல இவரா பேசுறாரா? அவ்வளவு பாசமா பேசுறாரு, நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஏவியை போட்டு அலை வச்சு ஒரு அட்வைஸ் போட்டு அனுப்ப வேண்டாமா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மாட்டினது விக்ரம். ஸோ அவரை கூட்டு எல்லா போட்டோவையும் காட்டிட்டு ஏவியை போட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா நீ என்ன பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் அப்படி இப்படின்னு பேசி அவரை அழ வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரும் அழுதுட்டாரு, சும்மாவே அவர் அழுவாரு, சொல்லவா வேணும். அப்படித்தான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையும் அன்பாக்ஸ் ஸ்லிப் பண்ணிட்டு போங்க. இந்த தர்பூசணி பண்றது அப்புறம் சேட்டப் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கடுப்பாகுது, உங்களுக்கும் கடுப்பாகும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் ஸ்லிப் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல வர வரைக்கும் வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.